ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி சாதம் பொரியல் குழம்புன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு வெஜ் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுறலாமா? ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம். குக்கர்ல எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மிக்ஸி ஜார்ல 1 கைப்பிடி அளவு புதினா மல்லி இலை கூடவே 1 குழிக்கரண்டி அளவு தயிரும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கூடவே கொஞ்சமா சோயா பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து காய்கறியை நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் கழுவி வச்சிருக்க அரிசியை சேர்த்து உப்பு செக் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசிலுக்கு அப்புறமா குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா கமன்னு வெஜ் பிரியாணி ரெடி ஆயிரும். கொஞ்சம் கூட அடி பிடிக்காம வெஜ் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பாருங்க.